இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளிலே கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த இறைவார்த்தை நம்முடைய இதயத்தில் நிலைக்க ஜெபிப்போம். நம்முடைய உள்ளத்தில் இருக்க ஜெபிப்போம். நம்முடைய இதயத்தில் இந்த இறைவார்த்தையானது பசுமரத்தாணி போல வரிய வேண்டும், வேர்விட்டு வளர வேண்டும். அது நமக்கு அருளும் ஆசிரியம் சுமந்து வர வேண்டும். ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை சொல்லும் போது இந்த மக்கள் நோக்கி ஏறெடுக்கின்ற ஜெபத்தை நீர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய அருள்கரம் இந்த மக்களோடு இருக்கட்டும். இதய ஆவல்களை, வேண்டுதல்களை நிறைவேற்றி தாரும். உம்முடைய அருள் பிரசன்னம் இன்று இவர்களோடு தங்கி இருக்கட்டும். காலை முதல் மாலை வரை இவர்கள் செய்கின்ற எல்லா வேலையிலும் வெற்றியை தாரும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 125 1வது இறைவார்த்தை. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது நிலைத்திருப்பர். ஒரு சிறிய இறைவார்த்தை தான், ஆனால் மிகப்பெரிய அந்த செய்தியை நமக்கு தருகின்றது. மிகப்பெரிய மலை சீயோன் மலை, அசையாத மலை சீயோன் மலை. இம்மலை போன்று அசையாமல் நிலைத்திருப்பவர்கள் யார்? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர்கள். பணத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல, செல்வத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல, பட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல, படிப்பின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல, பொருட்களின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல, சொத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல, ஜோசியத்தை பார்த்து மந்திரவாதங்களில் தந்திரவாதங்களில் நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல. அன்புமிக்கவர்களை, அதையும் தாண்டி தன்னுடைய பிள்ளைகளிலோ மிகவும் நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல. மாறாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள். அவர்கள் சிறப்படைவார்கள், அவர்கள் வெற்றியடைவார்கள், அவர்கள் அசைவுற மாட்டார்கள், தளர்ந்து போக மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். காரணம், சீயோன் மலை எப்படி அசையாமல் உறுதியாக இருக்கின்றது, அதுபோல ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களும் உறுதியாக இருப்பார்கள். காரணம், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் பாறையின் மீது தங்களுடைய வீடை கட்டிய புத்திசாலிகள். அவர்களை காற்று அடித்து கொண்டு செல்லாது, தண்ணீர் அவர்களை அலைகழிக்காது. மாறாக அவர்கள் உறுதியோடு, திடனோடு, நம்பிக்கையோடு இருப்பார்கள். காரணம், நம்முடைய அடைக்கல பாறை ஆண்டவர், அரணும் கோட்டையும் அவரே, வாழ்வும் வழியும் அவரே, உண்மையும் ஒளியும் அவரே. எனவே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தை நமக்கு கிடைக்கட்டும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்த மக்கள் ஒவ்வொருவரும் அசைவுற மாட்டார்கள், சீயோன் மலை போல் அசையாது எழும்பி நிற்பார்கள். என்றுமே அவர்கள் கனிதரக்கூடிய நல்ல மனிதர்களாக இருப்பார்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.